பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஆராதனைக்காக, காலை வேலையில் சங்கீத தியான பதிக்காக, அனுதின மன்னாவுக்காக, இறை வார்த்தைக்காக ஆவியானவர் கிரியை செய்து இந்த கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கு இந்த விசுவாசத்தின் வல்லமையை, மகிமையை அறிந்து உணரும்படி, கற்றுக்கொள்ளும்படி, இந்த மகிமையை சௌந்தரிக்கும்படி கிரியை செய்யும். எனக்குள்ள நீ பேசும். இயேசுக்கர் சொல்லி ஜெபிக்கிறான் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 11:28. விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்க இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். அங்க விசுவாசத்தினாலே முதற் பேரான எல்லா எகிப்தில் இருக்கிற தலைப்பிள்ளை எல்லாமே சங்கரிக்கப்படுகிறது. பஸ்கா ரத்தம் எங்கெல்லாம் நிலைக்கால பூசப்பட்டதோ அந்த பூசப்பட்ட இடத்துல எல்லாம் கர்த்தருடைய இஸ்ரேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. கர்த்தர் ஒரு நியமத்தை கொடுத்தார். அந்த நியமத்தை அவன் கடைபிடித்து அந்த ஜனங்கள் காப்பதற்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவன் கட்டளை பெற்றதான் மோசே. இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கடைசி அற்புதம் என்னன்னா, பார்வோன் குடும்பம் முதல் எகிப்தில் அத்தனை பேருடைய தலைப்பிள்ளைகளும் சங்கரிக்கப்படணும். ஆனால் இஸ்ரேல் குடும்பம் காக்கப்படணும். ரொம்ப பஸ்கா அடிக்கப்பட்ட அந்த ரத்தம் வந்து நிலைக்கால பூசப்பட்ட எது வீடுலாம் இஸ்ரவேலர் வீடு. அதான் அடையாளம். தூதன் போனால் அந்த ரத்தம் பூசப்பட்ட இடத்தெல்லாம் கடந்து போயிடுவான். ஆனால் எகிப்து வீட்டில் தலைப்பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் சங்காரம், ஒரே மரண ஓடம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் ஜனங்கள் காக்கப்படுவதற்கும் எகிப்தியர் தலைப்பிள்ளை ஜனங்கள் அழிக்கப்படுவதற்கும் கர்த்தர் கொடுத்த அடையாளம் அந்த நியமத்தை அனுசரித்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை காத்து அந்த இடத்துலேருந்து எகிப்தை விட்டு மீட்டெடுத்து தேவன் சொன்ன இடத்துக்கு தவறை மகிமைப்படுத்துவதற்கு அந்த மக்களை அழைத்து சென்றான். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்து ரத்தம் யாரெல்லாம் கழுவப்பட்டார்களோ, பூசப்பட்டிருக்கிறதோ, அங்கே சங்கார தூதன் சங்கரிக்க வர முடியாதபடி தேவனால் பாதுகாக்கப்படுவதற்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பஸ்காட் கட்டின் ரத்தம் நிலைக்காலில் பூசப்பட்டா தூதன் அந்த வீட்டை கடந்து போயிடுவான். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் யாரெல்லாம் கழுவப்பட்டு மீட்கப்பட்டார்களோ, எந்த சாத்தானோ பிசாசோ அந்த சேதப்படுத்த விடாதபடி கர்த்தருடைய பிள்ளைங்கிறது ஒரு அடையாளம், ரத்தத்தின் உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் ரத்தம், அந்த உடன்படிக்கையின் ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டிருக்கிறதுனால எந்த சாத்தானோ இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் மீட்கப்பட்டவர்களுக்கு தொடுவதற்கு அதிகாரம் கிடையாது. சாத்தான் தொடுவதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவின் ரத்தம் அவனுக்கு உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ நல் மனசு உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து ரத்தம் எங்கெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் பூசப்பட்டிருக்கிறதோ, இயேசு ரத்தத்தினால் யாரெல்லாம் மீட்கப்பட்டார்களோ, கழுவப்பட்டார்களோ, அவர் எல்லாரின் மேலும் கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்கிறதுனால எந்த சத்துருவும் தொடுவதற்கோ, எந்த சங்கார தூதன் நெருங்குவதற்கோ இடமே இராதபடி இயேசு கிறிஸ்து ரத்தம் இன்னைக்கு பிதாவின் சமூகத்தை நோக்கி பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியின் மூலமா, இந்த விசுவாசத்தினாலே இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்காட்டு ரத்தம் பூசப்பட்டு காக்கப்பட்டது போல புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து ரத்தம் அந்த பஸ்காட்டு அடையாளமாக இருக்கிறார். ஆனால் அந்த ரத்தம் பூசப்பட்டவர்கள், ரத்தத்தை மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர் தேவ சமூகத்தில் நிற்க தகுதியாக்கப்படுகிறார்கள். கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிப்பதற்கு அவர்கள் பாக்கியம் பெறுகிறார்கள். நித்திய மகிமைகளை பிரவேசிப்பதற்கு இதுவே ஒரு அடையாளமாக இருக்கிறது. செய்தியின் மூலமாய் எத்தனை பேர் இதுவரையிலும் கிறிஸ்துவ ரத்தத்தை மீட்கப்படாமல், நீங்கள் ரத்தத்தினால் பாவமாக கழுவப்படாமல் இருப்பீர்களானால், இப்பொழுதே இயேசு கிறிஸ்து ரத்தம் எனக்காக, என் பாவத்துக்காக மரித்த இயேசு எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அதை விசுவாசிப்பீர்களானால்
பாவ மன்னிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, தொடர்ந்து அந்த இரத்தம் நம்மளை பாதுகாத்து மகிமையின் பரம கானானை சுதந்தரிக்க நமக்கு அந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கும். முடிவு பரியந்தம் அந்த இரத்தம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கும். அந்த இரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த இரத்தம் கிறிஸ்தன் உறவுகள் கொண்டு வருகிறது, நம்மளை உயிர்ப்பிக்கிறது, உயிர்த்தெழுதல பங்கடை வைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.